இன்னைக்கு நம்ம வந்து தூய்மையாக்கல் முறை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்டில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எப்படி நம்ம தூய்மையாக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, திண்மத்துக்கு ஒரு முறை இருக்குது, நீர்மத்துக்கு ஒரு முறை இருக்குது. திண்மத்துக்கு வந்து நம்ம முதல் முறை என்ன பார்க்க போகிறோம்னா பதங்கமாக்கல். பதங்கமாக்கல்னா என்ன? நேரடியாக எது என்னவா மாறும்? திண்ம பொருள் நேரடியாக வாயுவாக மாறும். நம்ம கோயிலில் ஏற்றுற கற்பூரம் வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து அயோடின் கிறிஸ்டல்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அயோடின் எப்படி இருக்கு? திண்மமா இருக்கா திரவமா இருக்கா? திண்மமாக தானே இருக்கு, தொட்டு பார்க்க வேண்டியதில்லை, பார்த்தாலே தெரியும். பால்ஸ் மாதிரி இருக்கா? ஓகே, இதை வந்து நான் இப்போ சைனா கிண்ணத்துல நம்ம போடுறோம். சைனா கிண்ணம் வந்து ஏற்கனவே நான் என்ன செஞ்சிருக்கேன், கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இதை போட்ட உடனே இது நீர்மமாக மாறாம நேரடியாக என்னவாக மாறப்போகுது? வாயுவாக மாறப்போகுது. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ போட்டுட்டு இந்த வாயு தெரியுதா? என்ன கலர்ல வருது? என்ன கலர்ல வருது? பர்பிள் கலர். பேர் என்னது? பர்பிள். ஸோ போட்ட உடனே நமக்கு ஏற்கனவே நம்ம ஹீட் பண்ணனால அந்த சூட்டுல அது என்னவாக மாறி இருக்கு? திண்மம் வாயுவாக. ஸோ இந்த ஆவி நிறம் பார்த்தீங்களா? வாயுவினுடைய நிறம் எப்படி இருக்கு? பர்பிள் கலர்னு சொல்றேன். அதாவது பிங்க்கும் வயலட்டும் கலந்த ஒரு நிறமாக இருக்கு. தெரியுதா எனக்கு? இப்போ கம்ப்ளீட்டா இது ஃபுல்லா வெளியில போகாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஒரு இது வச்சு அடைச்சிருக்கோம். அது வந்து காட்டன் உள்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியுது. இது ஃபுல்லுமே என்ன ஆயிடுச்சு? பிங்க் கலர்ல ஆயிடுச்சு. ஸோ நல்லா தெரியுதாப்பா? ஜூம் பண்ணி பாருங்க ஐஸை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபயரை ரிமூவ் பண்ண போறோம். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை என்னவா ஆக்குறோம்? குளிர் வைக்கிறோம். குளிர் வச்சா மீண்டும் என்னவா மாறும்? இப்போ ஆவியா போச்சு, நீங்க எல்லாரும் கண்ணால பார்த்தீங்க. உங்களுக்குலாம் பிங்க் கலர் தெரிஞ்சுச்சா? பர்பிள் கலர். ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம குளிர் வச்சோம்னா கொஞ்ச நேரம் இதுக்கு டைம் எடுக்கும். குளிர் வச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மீண்டும் என்னவா மாறி இருக்கும்? படிகமாக மாறி, கிறிஸ்டல்னு சொல்லுவோம் கூடிய அந்த மாதிரி படிகமாக மாறி. அந்த படிகம் வந்து என்ன நிறமாக இருக்கும்? அந்த அயோடினுடைய நிறமான இளஞ்சிவப்புன்னு சொல்லலாம், அல்லது பர்பிள் கலர், ஆங்கிலத்தில் பர்பிள் கலர்னு சொல்லலாம். சரி, அது குளிர்ற வரைக்கும் நம்ம வந்து இன்னொரு சோதனை பார்க்கலாம். இது வந்து மெக்னீசியம் ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்சிஜனேற்ற வினை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம முதல் பாடத்தில் படிச்சிருக்கோமா? ஆக்சிஜனேற்றம்னா என்ன? ஆக்சிஜனை சேர்த்தல். இது என்ன உலோகம்? மெக்னீசியம் உலோகம். மெக்னீசியத்தினுடைய அணு எண் என்ன? அணு எண் எத்தனை? 11 யாரு? சோடியம். 12 யாரு? மெக்னீசியம். மெக்னீசியம் அப்படின்னு என்ன தெரியணும்? அதனுடைய அட்டாமிக் நம்பர் தெரியும், 12. இந்த மெக்னீசியம் நேரடியாக ஆக்சிஜனோட வினைபுரிய போதுன்னா என்ன செய்ய போகுது? எரிய போகுது. எரிஞ்சா நமக்கு என்ன குடிக்கும்? மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ஆக்சைடு. அந்த மெக்னீசியம் ஆக்சைடு என்ன நிறமா இருக்க போகுதுன்னு இப்போ நேரடியாக பார்க்க போறோம். அது வந்து என்ன நிறம்? சாம்பல் நிறமாக மாறும். சரியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு உலோகம் நம்ம எரிக்கும் போது மெக்னீசியம் ஆக்சைடாக மாற வினைக்கு பேர் வந்து ஆக்சிஜன் ஏற்றம். ஸோ இதை நம்ம சாம்பிள் செஞ்சு பார்க்க போறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கே அது ரொம்ப நேரம் ஆகும். நீ கையில் பிடிச்சி போகணும், உனக்கு ஆகாது, தைரியமாக பிடிக்கலாம். ஸோ ஏறியும் போது மேம்கிட்ட இப்படி சொல்லிட்டு இப்படி கையை அங்கே மட்டும் வச்சா போதும், மத்தாப்பு பிடிக்கிற மாதிரி. ரொம்ப கைக்கெலாம் வந்துடாது. சரியா? நம்ம தைரியமாக இதை எரிக்கலாம். இது உலோகம்ங்கிறனால இது எரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம கம்பி மத்தாப்பு பார்த்துருப்பீங்களா? கம்பி மத்தாப்பு எப்படி எரியும்? சட சட சடன்னு எரியுமா? பிரைட்டா எரியும் இல்லையா? ஸோ அந்த கலர் இதுல பாப்பீங்கன்னா இந்த மெக்னீசியம் ரிப்பன்ல பாப்பீங்க. சரியா? ஸோ அவ்வளோ ஒரு பிரைட்டா எரியும். ஸோ அந்த கம்பி மெத்தாப்ல என்ன இருக்குன்னு தெரியுது? மெக்னீசியம் ரிப்பன். அந்த கம்பி மெத்தாப்ல என்ன இருக்கும்? கண்டிப்பா மெக்னீசியம். சரியா? ஸோ பிடிக்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் எவ்வளோ பிரைட்டா எரியுதுன்னு பார்த்தியா? ஸோ இதோடைய சாம்பல் வந்து நமக்கு ஆஷ் இப்படி கிடைக்கும். அடுத்து நம்ம தட்டணும்னா தெரியும். அது அப்படியே நம்மளுடைய திண்ணீர் மாதிரி இருக்கும். சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும் மெக்னீசியம் ஆக்சைடு. ஸோ திஸ் இஸ் an example of what type of reaction? Oxidation. இதுதான் ஆக்சிஜன் ஏற்றம். ரைட். இப்போ இது வந்து குளிர்ந்தாச்சு. இப்போ நான் மேம் எடுத்து காமிக்க போகிறேன். இதில் கிறிஸ்டல்ஸ் பாருங்க. பேப்பர் இன்னும் போயிட்டு இருக்கா? உள்ள கண்ணுக்கு தெரியுதா? அந்த கிறிஸ்டல் நல்லா சைனிங்காக தெரியுதா உங்களுக்கு? ஜிகு ஜிகுன்னு இருக்கு பார்க்க. இன்னும் அங்கே வந்து மீதி கிறிஸ்டல்ஸ் வந்து என்னவா இருக்கு? படிகமாக இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதாப்பா? பர்பிள் கலர் கிறிஸ்டல்ஸ். ஸோ இன்னமே ஹீட் இருக்கு. இன்னும் குளிர் வச்சோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நிறையா போடும்போது நீடில் ஷேப்ல நல்லா இந்த அயோடின் கிறிஸ்டல்ஸ் நமக்கு தெரியும். சரியா? ஸோ இது வந்து என்ன முறைன்னு சொல்லியிருக்கேன்? பதங்கமாக்கல். வாழை வடித்தல் அப்படிங்கிற ஒரு முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழை வடித்தல். வாழை வடித்தல்னா யாருக்கு? நீர்மத்து. ஸோ இதில் வந்து நான் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், மெத்தனால் இந்த மாதிரி ஏதோ 2 நீர்மமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த குடுவைக்கு பேர் என்ன? ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். கோல அடி
ஊர்லையா ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க், ஆர்பி ஃப்ளாஸ்க்கு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த ஆர்பி ஃப்ளாஸ்க்கில் நமக்கு தேவையானதை எடுத்துட்டு இது வழியாக நம்ம கண்டென்சர் எல்லாம் வச்சு கூல் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இங்கே இதே மாதிரி இது மேலே வச்சோம்னா ஹீட் ஆகுமா, ஹீட் ஆகுறது என்னவா மாறும், ஆவியாக மாறும். ஆவியாகிறத மறுபடியும் கண்டென்ஸ் பண்ணணும். கண்டென்ஸ் பண்ணால் அந்த ஓஸில் பைப்பில் தண்ணி அடிக்கும். தண்ணி அப்படியே ஓஸில் ஃபோர்ஸாக வரும்போது அது மீண்டும் குளிர்விக்கப்பட்டு என்னவாக மாறும், நீர்மமாக மாறும், லிக்விடாக மாறும். அதை ஒரு பீக்கர் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பீக்கர் அந்த சைடு வச்சு சேகரம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஃப்ளாஸ்க் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் மெயினாக கொண்டு வந்தேன். இது பேர் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். ஸோ இதுவும் வந்து டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்ட் ப்ரெஷர். பாருங்க, நான் இந்த சைடு வரும் அப்படின்னு சொன்னேன்ல, ஆவியாகி எங்கவா வரும், நீர்மமாக மாறுற இடம். இந்த இடம்லாம் ஆவியாக இருக்கும். ஸோ இங்கே நான் ஓஸ் கொடுத்து பைப்பில் கனெக்ஷன் கொடுத்து இந்த இடத்த நான் கூல் பண்ணேன் அப்படின்னா இங்கே வர்ற ஆவிகள் ஃபுல்லாக என்னவா மாறிடும், நீர்மமாக மாறி அப்படியே ட்ராப் வைஸாக விழுகிறத நம்ம இதில் என்ன செஞ்சிடலாம், கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இந்த அப்பாட்டஸ் எப்படி வைக்கணும்னா இப்போ சைனா டிஸ்ட்ரிக்ட் வச்சுலாமா. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீட் வச்சுருவோம், லிக்விட் வச்சுருவோம். ஸோ இது வந்து என்ன ஆயிரும், லிக்விட் என்னவாயிரும், ஹீட் ஆகி என்னவா மாறும், ஆவியாக மாறும். மாறுறது இங்கே வரும். இங்கே வரும்போது நான் என்ன கனெக்ஷன் கொடுத்துருவேன், பைப்பில் ஹோஸில் தண்ணி கொடுக்கும்போது அந்த ஆவி என்னவாக மாறும், நீர்மமாக மாறும். அந்த நீர்மம் தூய நீர்மமாக இருக்கும். அது படிப்படியாக சுட்டு சுட்டாக தான் விடுவோம். அதை நான் இங்கே ஒரு பீக்கர் வச்சு என்ன செஞ்சிடலாம், விளைவிக்கலாம். ஸோ இந்த அப்பாட்டஸ் நம்ம கம்ப்ளீட் செட் இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 கான்செப்ட் உனக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.